அதாவது குடுக்கறது என்ன சொல்றதுன்னா யாரும் பார்க்கல. அது ஏன் குடுக்குறாங்க? எதுக்கு குடுக்குறாங்க? எப்படி குடுக்குறாங்க? அப்பன்னா என்ன தோணும்னா நம்ம இந்த மாரி இருந்தா நம்மள இன்னும் இன்னும் கார்னர் பண்ணுவாங்கன்னா, எதுக்குன்னு சொல்லி தோணும். நம்ம எல்லாத்தையும் தாண்டி வந்தாகணுமே தவிர்த்து என்ன சொல்றதுன்னா, நம்ம திரும்பவும் இதுக்காக இப்படி பண்றாங்களா? அதுக்காக இப்படி பண்றாங்களா? நமக்கு தேவை என்ன? நம்ம நாடு நல்லா முன்னேறணும். அந்த நாடு முன்னேறணும்னா என்ன? பசங்க ஒழுங்கா வளரணும். பசங்க ஒழுங்கா வளரணும்னா என்ன? அவங்களுக்கு ஒரு உத்வேகம் இருக்கணும். இப்போ ஒரு நல்லா படிக்கிற பையன கூப்பிட்டு என்ன சொன்னா, "நீ நல்லா படிக்கிறப்பா" ஒரு 10 பேர், ஒரு 100 பேர் முன்னாடி சொன்னா தான், அந்த பையனுக்கு ஒரு என்கரேஜிங்கா இருக்கும். ஸ்போர்ட்ஸ் ஆடுற பையன கூப்பிட்டு என்ன சொன்னா தான், அந்த ஸ்போர்ட்ஸ் ஆடுற பையனுக்கு ஒரு என்கரேஜிங்கா இருக்கும். ஒரு ஆர்டிஸ்ட்டா இருக்கிற பையன கூப்பிட்டு சொன்னா தான், ஒரு பையனுக்கு என்கரேஜிங்கா இருக்கும். அததான் அவரு பண்ணாரு. என்கரேஜ் பண்ணாரு. தட்டி விடுற இந்த உலகத்துல, தட்டி குடுக்கறதுக்கு அவரு இருக்கும்போது, அவரு குரல் குடுக்கறதுக்கு நாங்க இருக்கிறது என்ன தப்பு இருக்குது? ஸோ, ஆக்சுவலா அந்த மாரி சொல்றது தப்பு. பட் இருந்தாலும், நான் அவங்களோட அறியாமைய தான் நான் பார்க்குறேன். அத நெனச்சு என்ன சொல்றதுன்னா, எனக்கு சிரிப்பும் வரல, வெறுப்பும் வரல. எனக்கு பாவமா இருக்கு.